ஜெபம் டிவி நேயர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால தொடர்ந்து நம்முடைய ஜெபம் டிவியில் அநேக நேர்காணல்களை பார்க்கிறோம். அநேக தேவ மனிதர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்த நன்மைகளை நமக்கு சாட்சிகளாக தெரிவிக்கும் போது அந்த சாட்சிகள் நம்முடைய பாதத்துக்கு மிகப்பெரிய ஒரு பாதையாய் அமைகிறது. இன்றைக்கு கூட மதிப்புக்குரிய தேவனுடைய மனிதர் ரெவரண்ட் KS பால் அவர்கள் நம் மத்தியில் வந்திருக்கிறார். அமெரிக்க தேசத்தில் அநேக ஆண்டுகளாக தேவனுடைய ஊழியத்தை குடும்பமாக அவர் செய்து கொண்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல, இந்தியாவிலும் அதிக பாரத்தோடு சில சபைகளையும் கட்டியும் தொடர்ந்து ஊழியத்தை செய்து வருகிறார். தொடர்ந்து நம்ம அவரிடத்தில் பேசலாம். ரைட் சார், தேங்க்யூ ஸோ மச். உங்களை சந்திச்சதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பாஸ்டர். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன் கர்த்தருடைய கிருபையினால. அமெரிக்கா தேசத்துக்கும் இந்தியாவுக்கும் என்ன வித்தியாசம்? எப்படி? அமெரிக்கா தேசத்தில் முழுமையான ஃப்ரீடம். ஆமாம், எதுவாக இருந்தாலும் ஏதோ கிறிஸ்தவங்களுக்கு மாத்திரன்றதில்லை, இல்லை யாருக்குனாலும் ஃப்ரீடம் உண்டு. இந்தியாவில் எதை செய்யறதாலும் இங்கே தான் ஃப்ரீடம் இல்லையே. அங்கே கிறிஸ்தவ தேசம் இருந்தாலும் கிறிஸ்தவங்கன்றது கிடையாது. இந்துக்களாக இருந்தாலும் முஸ்லீம்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவங்கவுங்களுடைய வழிபாடு, அவங்கவுங்களுடைய என்ன வேணுமோ எப்படி வேணுமோ செய்யறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகம். நல்லா போயிட்டு இருக்கு. சாத்தியக்கூறுன்றது அது நிஜம். ஏன்னா ஒரு ஷாப்பிங் மாலாக இருந்தாலும், வேலை செய்கிற இடமா இருந்தாலும், விமான நிலையங்களாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் அங்கே அந்தந்த மதத்துக்காரங்க அவங்க போய் தொழுகை, ஜெபம் ஒரு அல்லது வேண்டுதல் பண்ணுறதுக்கு அதாவது தனி அறைகள் இருக்கு. தனி அறை இருக்கு. அவங்க போய் அங்கே ஷாப்பிங் மாலில் கூட ஆமாம் எல்லாத்துலேயும் இருக்கு. அவங்கவுங்களுடைய வழிபாடுகளை அவங்க சுயாதீனத்தோடு போய் செய்யலாம். அதுக்குரிய வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டு வச்சிருக்கு. எந்த ஒரு தடையும் இல்லை. ஆமாம், ஃப்ரீடம்ன்றது ஏதோ நம்ம வீட்டில் செஞ்சுக்கிறது இல்லைன்னா வேற எது பப்ளிக்கில் நம்ம ஃப்ரீயாக இருந்துக்கிறது அப்படின்றது இல்லை. இந்த வசதிகள் மற்ற இடத்துலையும் செய்து தரப்பட்டிருக்கு. இப்போ மாலுக்கு போகிறாங்க முஸ்லீம்க, அவங்க தொழுகை நேரம் வந்துருச்சுன்னா அந்த ரூமுக்கு போயிட்டு அவங்க தொழுகை பண்ணலாம். இது மாதிரி கிறிஸ்தவங்க போகிறாங்க, அங்கே ஒரு சின்ன சாப்பல் இருக்கு. ஒரு டேபிள் பெஞ்சு போட்டு ஒரு புல்பிட் போட்டு அங்கே வேத புத்தகங்கள் எல்லாம் இருக்குது. நம்ம போய் அமைதியில் ஜெபம் பண்ணிட்டு வரலாம். அங்கே பாஸ்டர்களும் வராங்க. அந்த குறிப்பிட்ட நேரத்தில் அவங்க ஒரு சின்ன ஜெபம் நடத்துவாங்க. அந்த நேரத்துக்கு போனால் மற்ற நேரத்தில் திறக்கப்பட்டிருக்கோம், தனிமையில் போய் ஜெபம் பண்ணிட்டு வரலாம். அது ஃப்ரீடம்ன்றது நிஜமாக இருக்கு. சும்மா ஏதோ கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு இல்லை, அது வசதி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அதுதான் கண்டிப்பாக பாஸ்டர். நிறைய காரியங்கள் இந்த நாளில் உங்களோடு கேட்கணும்னு நினச்ச ஒரு விஷயம் என்னென்னா, ஆபிரகாம தேவன் 12ஆம் அதிகாரத்தில் அவரை சந்திக்கும் போது, நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ அப்படின்னார். ஆமாம். அப்போது ஏற்கனவே இருந்த தேசத்தில் என்னாச்சு? 11ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் தேராகு மரிக்கிறாரு. அப்புறம் 12வது அதிகாரத்தில் முதல் வசனத்தில் ஆண்டவருடைய சத்தம் ஆபிரகாம் காதுகளில் விழுது. அவனும் எல்லாத்தையும் விட்டு புறப்பட்டு ஆண்டவர் காண்பிக்கிற தேசத்துக்கு போகிறான். அப்போ நீங்கள் பிறந்தது இந்தியா. அப்போது ஒரு அழைப்பு உங்களுக்கு அமெரிக்காவுக்கு வந்திருக்கணும். ஒரு அழைப்பு தேவனாலோ இல்லை மனிதராலோ, தேவன் மூலமாக மனிதராலோ இல்லை தேவனாலோ ஒரு அழைப்பு வந்திருக்கும். அப்போ வந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா ஒரு தேசத்துக்கு மூவ் ஆக முடியும். அது போகிறது பெரிய விஷயம் இல்லை. அங்கேயே இத்தனை வருஷம் வாழ்கிறீங்க, ஜெயிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ஆண்டவருடைய அழைப்பின் அடையாளமாக தான் கண்டிப்பாக இருக்கும். அப்போது இந்தியாவிலேருந்து நீங்கள் அமெரிக்கா போவதற்கான உங்களை மூவ் பண்ண விஷயம் எது? இப்போ நீங்கள் அழைப்புன்னு சொன்னீங்க, எனக்கு அழைப்பு இல்லை போகிறதுக்கு. போகிறதுக்கு அழைப்பு கிடையாது. ஓகே. இங்கே நான் ஊழியம் செஞ்சிட்டு இருக்கிறேன். ஓகே. ரொம்ப சிரமப்படுறேன். கஷ்டப்படுறீங்க ரொம்ப. அதாவது ஃபைனான்ஷியலான்றது கிடையாது. ஃபைனான்ஷியலான்றத ஆண்டவர் எப்படியோ சந்திக்கிறாரு அற்புதமான முறையில். சிரமங்கள் வந்தாலும் கொஞ்சம் நேரம் கழிச்சோ கொஞ்சம் நாட்கள் கழிச்சோ ஆனால் அவருக்கு உதவி கிடைக்குது. அது வேற. ஆனால் ஊழியத்தில் எவ்வளவோ இருக்கு. குடும்பத்துக்கு சாப்பாடு போடுறது தான்றது இல்லை, எவ்வளோ விஷயம் இருக்கு. ஊழியத்தில் நமக்கு எத்தனையோ தேவைகள் இருக்கு. ஆலயம் வேணும், எவ்வளோ
இருக்குது. எவ்வளோ இருக்கு. இப்படி இருக்கிற நேரத்தில் எனக்கு இந்த ஊழியத்தின் காரியங்களில் ரொம்ப சிரமப்பட்டேன். உதவிகளுக்காக எவ்வளோ ஏங்கினேன். எத்தனையோ முறைகளில் நான் தேடினேன், எதிர்பார்த்தேன். ஓகே. வாயில் நேரடியாக சொல்லி கேட்கல கொடுங்கன்னு. ஆனால் என்னுடைய செயலில் என்னுடைய முயற்சிகளில் அது நேரடியாக தெரிஞ்சது கொடுங்கன்னு கேட்குற மாதிரியே தான். அப்படி தான் இருந்தது. கொடுங்கன்னு கேட்கல. ஆனால் என்னுடைய செயல்பாடுகள், என்னுடைய நடந்துக்கிற முறை, அதெல்லாம் ஏதாவது கொடுங்க, ஏதாவது உதவி பண்ணுங்க அப்படின்னு தான் இருந்தது. சரி, வெளிப்படையாக தெரியும். இதெல்லாம் எனக்கு சிரமமாக இருந்தது. என்ன இது ஆண்டவருடைய ஊழியம், ஆனால் இந்த மாதிரி இருக்குது, கஷ்டம் இருக்குது, அதை குறித்து வருத்தப்படுறோம். ஆனால் அப்படி செய்யாமல் இருக்க முடியலை, ஏன்னா தேவை. அதனால் அப்படி இருந்துட்டு ரொம்ப ஏமாற்றம். அப்படின்னு ஏமாற்றம் மாத்திரமல்ல, ஒதுக்கப்படுறது, சிறுமையாக நினைக்கிறது, தாழ்வான முறையில் நடத்துறது, இந்த மாதிரி காரியங்களும் நடக்குது. புரியுது. இது எல்லாம் எனக்கு ஒரு போராட்டம். இதை வச்சுக்கிட்டு ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், என்ன சுவாமி உலகம் பூரா உம்முடையதுன்றாரு, நான் இந்த இடத்துக்கு வந்து ஊழியம் செய்ய வந்திருக்கிறேன். நான் ஜாலியாக எரிஞ்சு ஏதையோ ஒன்று பிஸ்னஸ் செய்யணும், ஒரு வேலைக்கு போகணும், பணம் சம்பாதிக்கணும், இன்னும் வேற ஏதோ ஒரு காரியத்துக்கு நான் இங்கே வந்து இருக்கல. சரி, நான் இங்கே வந்திருக்கிறது நோக்கம் உங்களுடைய ஊழியம் செய்யறதுக்கு. ஒரு 10க்கு 10 இடம் கொடுத்து எனக்கு ஒரு நல்ல வசதியாக தங்கி ஊழியத்தை செய்யணும்னு நினைக்கிறேன். நடக்க மாட்டேங்குதே, கிடைக்க மாட்டேங்குதே அப்படின்னு 6 மாதம் கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நிஜமாக என் வாழ்க்கையில் கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம். ஓகே. 6 மாதம் உண்மையாக என்னுடைய படுக்கை அறை ரயில்வே ஸ்டேஷன் அண்ட் பஸ் ஸ்டாண்ட். அவ்வளோதான். இங்கே தான் படுப்பேன். இங்கே படுக்கிறதுக்கான முக்கியமான காரணம் ஒன்று இருக்குது. காலையில் எழுந்திரிச்சா என்னுடைய காலை கடன்களில் முழிக்கலாம், பல்லு தேய்க்கலாம், அங்கேயே கேன்டீன் இருக்குது, சாப்பிடலாம். இது எல்லாவற்றையும் முடிச்சுட்டு என் பெட்டியை தூக்கிட்டு ஊழியத்துக்கு நான் நடக்கலாம். ஹோட்டல்லாம் போட முடியாது, வசதி இல்லை, காசு இல்லை. காசு சரி, ரொம்ப சிக்கனமான முறையில் தள்ளு வண்டியில் இட்லி சாப்பிடலாம், அது பெரிய செலவு இல்லை. ஏன்னா அதை தான் மற்ற நேரத்தில் சாப்பிடலாம். சாப்பிட்டா போதுமா? மற்ற வேலையெல்லாம் கண்டிப்பாக குளிக்கணும், முகம் கழுவணும், பல்லு தேய்க்கணும், துணி மாற்றணும், இத்தனையும் இருக்குல்ல. எங்கே போய் செய்வேன்? நடு ரோட்டில் செய்ய முடியாது, இருக்கிற இடம் இல்லை. பஸ் ஸ்டாண்டு ரயில்வே ஸ்டேஷனு இருக்கு, ஒன்று பாத்ரூம் லெட்டின்னு இருக்குது, செய்யலாம்ல. இப்படி தான் 6 மாதம் உண்மையாக அப்படி தான் இருந்தேன். என்னை கேட்பாங்க நிறைய பேர், சென்னைக்கு வந்தேன், உனக்கு ஏதாவது அனுப்பணும் இல்லை ஒரு தகவல் தெரிவிக்கணும் எங்கள் தலைமை ஸ்தாபனத்துலேருந்து. நான் ஒரு ஸ்தாபனத்தின் மூலமாக இருந்தேன், இத்தனைக்கு நான் தனிப்பட்ட முறையில் இல்லை, ஒரு ஸ்தாபனத்தின் மூலமாக. அங்கே சொல்லுவாங்க ஏதாவது ஒரு ஸ்பெஷல் காரியத்தை குறித்து, ஊழியக்காரங்க ஜபத்தை குறித்து எல்லாம் தெரிவிக்கணும், அட்ரஸ் வேணும்னு. அட்ரஸ் இல்லை, கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம் போடுங்க அப்படியே சொல்லுவேன். ஏன்னா அட்ரஸ் இல்லை. எப்படி அவனுக்கு தெரியும்? எனக்கு தெரியாது. எதையாவது ஒரு வழிமுறையில் செய்யுங்க. அந்த நாட்களில் செல்ஃபோன் கிடையாது. ஆமாம், நான் இருந்த நாட்களில். இப்போ செல்ஃபோன் நிறைய வந்துருச்சு, அப்போ செல்ஃபோன் கிடையாது, லேண்ட்லைன் தான். பிளாட்ஃபார்மில் இருக்கிறவனுக்கு லேண்ட்லைன். ₹1 காயின் கூட இல்லை. அப்போ ₹1 காயின் போடலாம். அப்போ இருந்துச்சு. ஓகே. ஆமாம், அது இருந்தது. ஆனால் அது ஒழுங்காக வேலை செய்யாது. நிறைய இடத்துல காயினை போடுவோம், வேலை செய்யாது. அனுபவம் எனக்கு இருக்கு. அதனால அந்த ₹1 வேஸ்ட் பண்ணுறதுக்கு மனசு வராது. கண்டிப்பாக. ஸோ
தகவலுக்கு வழி இல்லை, இப்படி தான் இருந்தது. ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் ஒரு இடம் கொடுத்தாரு, 10க்கு 10. சென்னையிலங்களா இங்கே? இல்லை, மைசூர். மைசூரில். ஓகே. மைசூர். எனக்கு பாஷை தெரியாது, ஓகே. கன்னட மொழி தெரியாது. எனக்கு தெரிஞ்ச 2 மொழி, தமிழ், இங்கிலீஷ். அவ்வளோதான். இங்கிலீஷ் நல்லா ஃப்ளூயண்ட்டாக பேசுவேன். ஓகே. நல்லா பேசுவேன். ஓகே. ஏன்னா நான் இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தேன். சரி. நல்லா இங்கிலீஷ் பேசுவேன். தமிழ் தாய்மொழி. ஓகே. இது 2 தான் தெரியும், வேறு மொழியே தெரியாது. அதனால் கன்னடம் அங்கே போய் கற்றுக்கிட்டேன். ஓகே. அப்படி ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது சரி, ஆண்டவர் சில ஆத்மாக்களை கொடுத்தாரு, கட்டினேன். ஊழியத்தை வளர்க்கணும், அதுக்கு வழி இல்லை. பல உதவிகளை நாடினேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒதுக்கப்பட்டேன், இழிவாக நோக்கி பார்த்தாங்க, தாழ்வான நிலைமை எல்லாம் இருந்தது. கடைசியில் ஒரு ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே எனக்கு கொடும், இல்லை கொண்டு போகிறோம் அப்படின்னு 2 வருஷம் ஜெபம் பண்ணேன். ஓகே. ஆண்டவர் ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு, நான் அங்கே போகிறதுக்கு, அமெரிக்கா போகிறதுக்கு முயற்சி பண்ணேன். நான் என்னென்ன என் பகுதியிலேருந்து செய்யணுமோ எல்லா பேப்பர் ஒர்க்கெல்லாம் செஞ்சேன். ஒரு 3 வருஷம் ஆச்சு அந்த பேப்பர் ஒர்க் முடிய. அப்புறம் சரின்னு வாய்ப்பு கிடைச்சிது. வாய்ப்பு கிடைச்சா நம்ப மாட்டீங்க, அமெரிக்காக்காரனை இங்கேருந்து தவம் கடந்து போகிறாங்க. ஆமாம். நான் அவனுக்கு டிமாண்ட் வைக்கிறேன். என்ன வைக்கிறீங்க? முதலாவது டிமாண்ட், நான் வரணுன்னா க்ரீன் கார்டில் தான் வருவேன், வேறு எந்த விசா. அவங்க எவ்வளோ சொன்னாங்க, H1B விசாவா 3 வருஷத்தில் உனக்கு கிடைச்சிரும். இல்லை, H1B விசானுடைய ப்ரொசீஜரே வந்து ஆஃப்டர் 3 இயர்ஸ் க்ரீன் கார்டு ஆட்டோமேட்டிக்காக நம்ம அப்ளை பண்ணலாம், வி ஆர் எலிஜிபிள். அவங்க சொன்னது ரைட்டு தான். சரி. H1B விசா நல்ல விசா. அந்த விசாவில் போனால் ஆஃப்டர் 3 இயர்ஸ் ஐ எம் எலிஜிபிள் டு அப்ளை ஃபார் க்ரீன் கார்டு. ஆனால் அதில் ஒரு சிக்கல் என்னன்னா, என்னை ஸ்பான்சர் பண்ணி கூப்பிட்றாங்கல்ல, ஆமாம், அவங்க ஒத்துழைக்கணும். அவங்க மனசு வச்சாதான் நான் எலிஜிபிள். ஓகே. நான் அப்ளை பண்ணலாம். ஓகே. அதில் கடைசியாக யார், சப்போஸ் நீங்கள் ஸ்பான்சர்னா நீங்கள் அதில் கையெழுத்து போடணும், நீங்கள் ஓகேன்னு. அப்போ தான் என்னுடைய எலிஜிபிள் கிரியையாக மாறும், பலனுக்கு வரும். இல்லைன்னா எலிஜிபிள்ன்றது இருக்குது, எலிஜிபிலிட்டி இல்லை. ஆகையினால நான் அப்பயே சொன்னேன், இந்த வேலைலாம் வேணாம், வரமாட்டேன். நான் எவன் தயவுலையும் இருக்க மாட்டேன். நான் வரணுன்னா எனக்கு க்ரீன் கார்டு கொடு. என் குடும்பத்துக்கு, நான் மாத்திரம் இல்லை, என் மனைவி 2 பிள்ளைங்க கொடுத்து நான் வரேன். இல்லைன்னா முடியாது, வரலை, எனக்கு தேவையில்லை. ஓகே. ஏன்னா நான் செவம் பண்ணுறேன் ஆண்டவர்கிட்ட, எனக்கு கொடும், இல்லைன்னா கொண்டு போகிறோம். ஓகே. நான் நம்பி இது பண்ணது அவர், இவன் இல்லை, அவர். ஆகையினால நான் டிமாண்ட் பண்ணுறேன். ஒரு 4-5 மாதம் ஆச்சு. அப்புறம் ஒத்துக்கிட்டாங்க, க்ரீன் கார்டு கொடுக்குறேன்னு. ஓகே. சரி, நான் தானே உனக்கு தேவை, எனக்கு நீ வேண்டாம், நீ என்ன கூப்பிட்ற, அப்போ என் டிக்கெட்டை ரீஎம்பர்ஸ் பண்ணு சொன்னீங்க. நான் வரேன். நான் வரேன்னா என்னுடைய அந்த ஒன் வே ட்ராவல் தான். நான் திரும்பி வர்றதில்லைல்ல, க்ரீன் கார்டில் போகிறேன். எப்பயோ வெக்கேஷனில் வருவேன், 1 வருஷம் கழிச்சோ 2 வருஷம் கழிச்சோ எப்பயோ, அது நம்ம பார்த்துக்க, அது நம்ம பார்த்துக்குறோம். இப்போ நான் வரேன்ல, அதை எனக்கு ரீஎம்பர்ஸ் பண்ணணும், பண்ணுறேன். சரி, எனக்கு யாரும் இல்லை, எனக்கு யாரும் தெரியாது அமெரிக்காவில். ஆமாம், நான் தனியாக வரேன், என் சொந்தக்காரங்க இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, ஒருத்தரும் இல்லை. அங்கே நிறைய இந்தியன்ஸ் இருக்கிறாங்க, அவங்க யாரும் எனக்கு தெரியாது. சூப்பர். நான் வரேன், நான் வெத்த ஆள், 2 சின்ன குழந்தைங்க, என் மனைவி. நான் என்ன பண்ணுவேன்,
எனக்கு உதவி செய்யறதுக்கு ஆள் இல்லை. ஆகையினால 3 மாதத்துக்கு ஃபுல்லி ஃபர்னிஷ்ட் அகாமடேஷன் தேவை. ஆஃப்டர் 3 மந்த்ஸ் நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். ஆனால் ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸ் எனக்கு வேணும், நான் செட்டில் ஆகணும். அதனால வித் ஃபுல்லி ஃபர்னிஷ்ட் அகாமடேஷன் 2 bedroom ஹவுஸ் வேணும் கொடுத்தாங்க. என் மனைவி வேலைக்கு போயிட்டு வர்றதுக்கு நான் கார் வாங்குற வரைக்கும் எனக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் வேணும். அதையும் கேட்டீங்க? ஆமாம், கொடுத்தாங்க. சண்டே ஆராதனைக்கு நான் குடும்பமாக சர்ச்சுக்கு போகணும். அதுக்கு சண்டே சர்ச் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. நான் சர்ச்சுக்கு போகணும், அதுக்கு எனக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் வேணும். கொடுத்தாங்க. வந்தாங்க. வந்து ஒவ்வொரு சண்டே கரெக்டாக டான்னு வண்டி நிற்கும். கூப்பிட்டு போவாங்க. சர்ச்சு முடிஞ்ச உடனே என்னை கூப்பிட்டு வந்து வீட்டில் விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட்டு போகிறது, கடைக்கு போகிறது, அதுக்கு போகிறதெல்லாம் நாங்கள் நடந்து தான் போவோம். வால்மார்ட் போய் திங்ஸ் வாங்கினோம் அப்படின்னா வாரத்தில் 2-3 நாள் போவோம். குடும்பமாக நடந்து தான் போவோம். வரும்போது ஆளுக்கு ஒரு பைய தூக்கிட்டு நடந்து தான் வருவோம். கஷ்டன்றது வேற. ஆனால் என்னுடைய முக்கியமான தேவைகளுக்கு நான் டிமாண்ட் வச்சதை கொடுத்தாங்க. என் மனைவி வேலைக்கு போயிட்டு வரணும், அப்போ தான் எனக்கு சம்பளம், எனக்கு காசு. வேலைக்கு போயிட்டு வரணும், எனக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் வேணும், கொடுத்தாங்க. நான் வண்டி வாங்குற வரைக்கும் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவங்களது. சொந்தமாக நான் கார் வாங்குற வரைக்கும். என் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றதுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன். என் பிள்ளைங்களுக்கு அட்மிஷனுக்கு கோடியில் ஒருத்தர் தான் நடக்கும்னு நினைக்கிறேன். என் பிள்ளைங்களை அட்மிஷன் பண்ணது அவங்க தான். எல்லா வேலைகளும் அவங்க எனக்கு செஞ்சாங்க. நான் எதையும் செய்யலை. ஃப்ரீ. நான் பைசா செலவு பண்ணல. இங்கேருந்து நான் போகும்பொழுது குடும்பமாக என் கையில் வெறும் $500 வச்சுட்டு போனேன். அவ்வளோதான். ஆமாம். வீடு வாடகையை 2 bedroom ஹவுஸு மினிமம் $1,500. நான் எடுத்துகிட்டு போகிறது $500. வீட்டு வாடகைக்கே இல்லை. நான் வேறு என்ன செய்ய போகிறேன்? சாப்பிட்றது எப்படி, மற்ற வேலைகள் எப்படி, போக்குவரத்து எப்படி? அங்கே இங்கே மாதிரி டவுன் பஸ்ஸோ ட்ரெயினோ இல்லை ஆட்டோ ரிக்ஷாவோ டாக்ஸியோ கிடையாது. ஓன் வண்டி இருந்தால் தான் சமாளிக்க முடியும், இல்லையா ஒன்றும் முடியாது. இன்னைக்கு வரைக்கும் நிலைமை அதுதான். இங்கே நம்மளுக்கு டவுன் பஸ் இருக்குது, ஆட்டோ இருக்குது, ட்ரெயின் இருக்குது, எத்தனையோ வசதி இருக்குது, போயிட்டு வரலாம். அங்கே நமக்கு சொந்த கார் இல்லைன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. அதுக்கும் ஆண்டவர் உதவி செஞ்சார் உங்களுக்கு? அதுக்கப்புறம் ஓகே. நான் அக்டோபர் 1ஆம் தேதி போனேன். டிசம்பரில் கார் வாங்கிட்டேன். ஓகே. ஒரு செகண்ட் ஹேண்ட் கார் தான் வாங்கினேன். ஃபஸ்ட்டு காரு செகண்ட் ஹேண்ட் கார் தான், ஆனால் கார் வாங்கிட்டீங்க. அது வரைக்கும் அவங்களுடைய சப்போர்ட் தான் எனக்கு. எல்லா தேவைக்கும் அவங்க தான் உதவி செஞ்சாங்க. ஆமாம். ஒரு பைசா நான் செலவு பண்ணல. அந்த $500 பேங்க்கில் போட்டேன். அதுவும் செலவாகலை. ஆமாம். எனக்கு என்ன செலவு இருக்கு? எல்லாத்தையும் அவங்க செஞ்சிடறாங்கல்ல. சூப்பர். நான் எல்லாத்தையும் கேட்டேன், செஞ்சுட்டாங்க. அப்புறம் எனக்கு என்ன செலவு இருக்கு? சூப்பர். ஒரு செலவு இல்லை. ஒரு மாதத்துக்கு சாப்பாடு ப்ரொவிஷன் இருக்கு, அவங்க ஏற்கனவே வாங்கி வச்சிட்டாங்க. ஸோ தண்ணி பாட்டில் முதற்கொண்டு அடுக்கி வச்சிட்டாங்க ஒரு மாதத்துக்கு. அரிசி, பருப்பு, புளி, அது இது எல்லாம் வாங்கி வச்சிட்டாங்க. ஒரு மாதத்துக்கு ப்ரொவிஷன் இருக்கு. இப்போ எனக்கு என்ன செலவு இருக்கு? காய்கறி செலவு தான். காய்கறி செலவு. அங்கே 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி சம்பளம். எந்த வேலையாக இருந்தாலும் மாதத்துக்கு 2 பே செக்கு. ஸோ ஒரு மாதம் வரைக்கும் எல்லா செலவும் இருக்குது. நான் எடுத்துகிட்டு போன $500 அந்த ஒரு மாதம் சம்பளம் அத்தனையும் பேங்க்கில் போட்டேன். சேவிங்ஸ். கத்தர் எவ்வளோ பெரியவர் பாருங்க. அடுத்த முறை 3 மாதம் வரைக்கும் இவங்க அக்காமடேஷன் ஃப்ரீ,
டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃப்ரீ, சாப்பாட்டு செலவு தான், ரொம்ப பெரிய செலவு இல்லை, எல்லா பணத்தையும் போட்டு அதனால் 3 மாதத்தில் காரை வாங்க முடியுது. சேவிங்ஸ் இருந்ததுனால இது முதல் டெபாசிட் பே பண்ணி அது யூஸ்டு கார் தான் வாங்குகிறேன். அந்த நேரத்தில் வந்து $6000. ஓகே. நான் சேவிங்ஸ் ஒரு $4000 வச்சுருந்தேன். ஓகே. $2000 தான் லோனு போட்டு வாங்கி காரை வாங்கிட்டேன், யூஸ் பண்ணேன். 10 மாதத்தில் வீட்டை வாங்கினேன், ஒரு புது கார் வாங்கினேன், எஸ்யூவி, பெரிய கார், பிராண்ட் நியூ ஷோரூம் காரு, ஒரு வீடு, ரெண்டுத்தையும் 10 மாதத்தில் வாங்கினேன். அதே நேரத்தில் இந்தியாவில் ஸ்கார்பியோ வாங்கினேன். அதே அங்கே ஒரு காரு, ஒரு வீடு, இங்கே ஒரு காரு, ஸ்கார்பியோ. இது எல்லாத்தையும் ஆண்டவர் செய்தார். கேர் ஆஃப் பிளாட்ஃபார்முக்கு. இவ்வளோ காரியத்தை தேவன் செஞ்சிருக்காருன்னா உங்கள் ஜெப வாழ்க்கை குறித்து எங்கள் ஜனங்களோட ஷேர் பண்ணுங்க பாஸ்டர். எனக்கு ஜெபம்ன்றது வந்து குருட்டுத்தனமான ஜெபம் அப்படின்னு சொன்னால் குருட்டுத்தனமான விசுவாசம். இதில் ஒன்று இருக்குன்னா அதை அப்படியே நம்புவேன். ஓகே. இன்னைக்கு இதை நான் ரொம்ப முக்கியமாக சொல்லணும். ஏன்னா இது சமீபத்தில் தான் ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார், உணர்த்தினார். அதை நான் நிறைய சபை மக்கள்கிட்ட நான் இன்றைக்கு அதை பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கிறிஸ்தவங்களை விட்டுருங்க, பேர் கிறிஸ்தவங்களை விட்டுடுங்க, நான் விசுவாசிகளுக்கு சொல்கிறேன். பெரிய விசுவாசின்னு 20 வருஷம் 30 வருஷம் பெரிய விசுவாசின்றவங்களுக்கு சொல்கிறேன். ஜெபம் பண்ணுவாங்க. இந்த பைபிளில் இருக்கிற முக்காவாசி வாக்கு தத்தங்களை சொல்லுவாங்க. ஆமாம். ஜெபம் பண்ணுவாங்க, பெரிய பெரிய வார்த்தைகளை வச்சு ஜெபம் பண்ணுவாங்க. ஆனால் இந்த ஜெபம் எப்படி இருக்குமா, இங்கே இருக்கு, இதில் வாயில் இருக்கு, ஜெபம் வருது, இங்கே நடக்குமா, நடக்காதா, முடியுமா, ஆகுமா, நம்பலாமா, எப்படி, எல்லா கேள்வியும் இங்கே சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே போகும். வாயில சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், இங்கே கொஸ்டின் மார்க் வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு ஒரு வார்த்தை சொல்லும்போது இங்கே கொஸ்டின் மார்க் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ என்ன அது, இதுவும் ஒத்துழைக்கலை, ஒரு மனப்பாடு இல்லை. ஓகே. ஒரு மனப்பாட்டுன்னு ஜெபத்தில் தான் சாதிக்கிறீங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஒரு மனப்பாடு குறித்து மத்தேயு சுவிசேஷத்தில் சொல்றாரு ஆண்டவர். எங்கே 2-3 பேர் ஒரு மனதாக ஜெபிக்கிறாங்களோ பெரிய காரியத்தை செய்வாங்க. நீங்க 2-3 பேரை விட்டுருங்க, ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையிலேயே, ஒரு தனி மனிதன் வாழ்க்கையிலேயே வாய் இருதயம் ஒரு மனப்பாடு இல்லை. வாய் பேசுது, வாய் சொல்லுது, வாய் ஜெபம் பண்ணுது, இருதயம் சொல்லுது நடக்காது, முடியாது, ஆகுமா, நிறைய கேள்விகள். ஓகே. அப்ப அந்த ஜெபத்துல எங்க வல்லமை இருக்கும்? இருக்காது. அதான் ஜனங்கள் தெரிந்து கொள்ளணும். அதனாலதான் ஜெபம் பண்றோம். ஜெபம் பண்ணிட்டு அப்புறம் அதே விசுவாசி பாஸ்டர்கிட்ட போயிட்டு, பாஸ்டர் இப்படி இருக்கு, உதவி செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க, இந்த வியாதி இருக்கு, இந்த கடன் இருக்கு, என் பிள்ளைங்க கேட்க மாட்டேங்குது, கீழ்ப்படிய மாட்டேங்குது, என் பிள்ளை இப்படி இருக்கு, இல்லை அது இதுன்னு எத்தனையோ காரியங்களை சொல்லி அவங்க தேவைகளுக்கு தகுந்த மாதிரி பாஸ்டருங்கள்கிட்ட சொல்லி அவங்க ஜெபத்துக்கு கேட்குறாங்க, ஜெபம் பண்ணுங்கன்னு. ஜெபம் பண்ணு, அவங்களே ஜெபம் பண்ண முடியும், அவங்களே வெற்றி பார்க்க முடியும். அது வெற்றி இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் வாயும் இருதயமும் ஒருமனப்படவில்லை. அதை தான் நான் சொன்னேன், குருட்டுத்தனமாக ஜெபம் நம்புவேன்னு. நான் ஜெபம் பண்ணுறது மாத்திரம் இல்லை, அதையே அப்படியே நம்புவேன், விசுவாசிப்பேன், விட்டுடுவேன். நடந்தா நடக்குது, நடக்கலன்னா போகல, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. அவர் சொல்லி இருக்கிறாரு, நான் கேட்குறேன். இப்போ யாருது கடமை? அவர் கடமை. நான் அந்த மாதிரி இருந்தேன்னா
இந்த மாதிரி நான் இதுவும் ஒருமனப்படலை அப்படின்னா அவருக்கு ரொம்ப சுலபமா போச்சு. பார்த்துக்கிடா நீன்றாரு. ஓகே. ஒருமனப்பாடு இருக்கும்பொழுது தான் அவர் அங்க வராரு. ஆமென். இங்க ஒருமனப்பாடு இல்லைன்னும் போது அப்படித்தானே, நீ என்ன சந்தேகப்படுறல்ல, என்ன நம்பலல்ல, என்ன விசுவாசிக்கல, என் பேர்ல உனக்கு ஒரு இது வருதில்ல, பார்த்துக்கோ, நீயே பார்த்துக்கோ. ஆமென். என்ன விட்டுடுன்றாரு. ஸ்தோத்திரம். இப்போ இதுவும் ஒருமனப்படும் போது அப்பதான் அவருக்கு சிக்கல் வருது. அந்த ஜெபம் தான் நம்ம செய்யணும். செய்யறது மாத்திரம் இல்ல, ஓகே, அவரை சிக்கல்ல விட்டுறோம். இப்ப அவருக்கு ப்ராப்ளம். ஓகே. ஏன்னா ஒருமனப்பட்டுருச்சு. செய்ய வேண்டியது யாரு? அவர் தான் செஞ்சாகணும். நாம அவரை சிக்கல்ல விட்டுறோம். ஓகே. இங்க ஒருமனப்படாது இருக்கும்போது அவரு நம்மள சிக்கல்ல விட்டுறாரு. ஸ்தோத்திரம். இது நான் என் வாழ்க்கையில செஞ்சுக்கிட்டு இருந்தேன். Okay. இப்ப சமீபமா தான் இந்த முறையில விசுவாசிகளுக்கு பிரசங்கம் பண்ண இல்ல அவங்களுக்கு சொல்லி கொடுக்க ஆண்டவர் எனக்கு உணர்த்தினாரு. இப்ப சில நாட்களா சில சபைகள்ல நான் இதை தான் சொல்றேன். விசுவாசிகள் மத்தியில பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு சர்ச் முடிச்சுட்டு வந்தா ஒரு 100 விசுவாசிக அன்னைக்கு சர்ச்சுக்கு வந்திருக்கிறாங்கன்னா குறைஞ்சி ஒரு 90 பேர் வந்து, பாஸ்டர் நீங்க சொன்னது அப்படியே உண்மை, இதுதான் எங்க வாழ்க்கையில இருக்குது, இதுதான் நடக்குது, இப்படித்தான் நாங்க இருக்கிறோம். கரெக்டா சொல்றீங்க. ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. இதை தான் நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நாங்க ஜெபம் பண்றோம். ஆனா எங்க இருதயத்துல உண்மையா நாங்க நம்புறதில்லை. எங்க இருதயத்தை நாங்க விசுவாசிக்கிறது இல்லை. விசுவாசிக்காதனால என்ன செய்யறோம்? வேற உதவிகளை நாடுறோம், ஜெபம் பண்ணிடுறோம், மனுஷ உதவியை தேட ஆரம்பிக்கிறோம். மனுஷ உதவியை தேட ஆரம்பிச்ச உடனே நான் என்ன பாருன்றாரு. நீயே பார்த்துக்கோ, நீ தானே தேடின, நீயே பார்த்துக்கோன்னு அவரு. போய் பாரு. ஜெபம் பண்ணி நான் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டேன், இனி அவர் பொறுப்புன்ட்டா இப்ப அவருடைய கடமை செய்ய வேண்டியது. இதுதான் இன்றைக்கு விசுவாசிகள் மத்தியில இருக்கக்கூடிய பெரிய குறை. இதை எப்படியோ எனக்கு நான் சொன்ன மாதிரி அந்த குருட்டு நம்பிக்கையில இது பண்ண, அந்த குருட்டு நம்பிக்கையின் விளக்கத்தை இப்ப ஆண்டவர் எனக்கு கொடுத்தார் சமீப காலத்துல. அதுதான் இது. ஆனா நான் குருட்டுத்தனமா பைபிள்ல இருக்குதா அப்படியே நம்புவேன். என்ன இருந்தாலும். இதுக்கு ஒரு உதாரணம், நான் மைசூரில் ஊழியம் செஞ்சிட்டு இருக்கும்போது, நான் ஏற்கனவே நம்ம தனிப்பட்ட முறையில் பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு வில்லேஜ் மினிஸ்ட்ரி ரொம்ப பிடிக்கும், ரொம்ப அதுதான் எனக்கு அப்படின்னு. அதனால அங்கேயும் வில்லேஜஸ் போவேன். ஓகே. அமெரிக்காலையும் இல்லை, இது மைசூரில். ஓகே ஓகே. மைசூரில் ஸ்கூட்டரில் போயிட்டு வரும்போது ஒரு குறிப்பிட்ட வில்லேஜுக்கு போயிட்டு வரும்போது ஒரு 2-3 தடவை நான் பார்த்தேன். ரோட்டு ஓரமாக இந்த கோணி இருக்குல்ல, கோணி பை இல்லை, இந்த கோணி வலை மாதிரி இருக்கும் இல்லையா, கொஞ்சம் ஓட்டையா இருக்கும், அந்த மாதிரி கோணி ஸ்கொயர்ல கட்டி இருக்கு. அது ஆனா ஆடும். சரி. முதல் டைம் பார்த்து சரி ஏதோ ஒன்று நினச்சிக்கிட்டேன். ஆனால் 2-3 தடவை நான் போயிட்டு வரும்போதெல்லாம் அது இருக்கும். நான் சாயங்காலம் போவேன், நைட் நேரத்தில் வருவேன் திரும்பி. அது அந்த கோணி போகிற நேரத்தில் இருக்காது. நைட்டில் அது கட்டப்பட்டிருக்கும். ஆனால் அப்படி ஆடிட்டு இருக்கும். முதல் டைமில் ஏதோ இருக்குது, காற்றுல ஆடுது, இப்படி நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். இது ரெகுலராக இருக்கு, இது என்னான்னு பார்க்கணுன்னு ஒரு க்யூரியாசிட்டி எனக்கு. என்ன இது போற நேரத்துல இருக்க மாட்டேங்குது, வரும்பொழுது இது இருக்கு, அது என்ன ஆடிட்டு இருக்கு, இது ஏன், இது என்ன அப்படி பார்க்கணும், என்னதான் அதுன்னு பார்க்கணும். சரி. என் ஸ்கூட்டரை நிறுத்திட்டு போய் பார்த்தா 2 ஆள் படுத்துட்டு இருக்கிறாங்க. கணவன் மனைவி படுத்துட்டு இருக்கிறாங்க. எனக்கு ஒரு பக்கம் தயக்கம், என்னடா இது ஆணும் பொண்ணும் படுத்துட்டு இருக்கு, யாரு இவங்க, கொஞ்சம் தயக்கம். சரி.
யார் என்ன தெரியல. அதே நேரத்தில் எனக்கு ஒரு வருத்தம். சரி. யாரோ ஒருவேளை கனவு மனைவியாக இருக்கலாம். சரி. ஆனால் ஒரு ப்ரைவேசியே இல்லையே. இப்படி படுத்துட்டு நடு ரோட்டில் ஏதோ ஒரு கோணி பைய அது வலையாக இருக்குது, படுத்துட்டு இருக்கிறாங்க. திடீர்னு மழை வந்தேன், ஒரு பூச்சி போட்டு வந்தேன். இல்லை ப்ரைவேசி, கனவு மனைவின்றப்போ ப்ரைவேசி இல்லை. அப்போது இவங்க வாழ்க்கை என்ன அப்படின்ற ஒரு உள்ளார ஒரு யோசனை. அதே நேரத்தில் தயக்கம், யார் என்ன, கனவு மனைவி தானா, வேற யாருமா, இப்படிலாம் ஒரு இது. ஆனாலும் நான் போய் கேட்டேன் அந்த ஆள்கிட்ட, எழுப்பி என்னப்பா இங்கே படுத்துட்ருக்குறாரு. இதான் சார் எங்களுக்கு இடம். ஏன் உனக்கு வீடு வாசல் இல்லை சார்? அப்போ எப்படி எங்கேருந்து வந்த, எப்படி வந்த, என்ன செய்கிற, சரி நீ பகல் நேரத்தில் என்ன செய்கிற, இப்படி வந்து படுக்கிற, என்ன ஏதோ சின்ன முறையில் விளக்கி சொன்னான். நான் என்ன பண்ணேன், எனக்கு ரொம்ப பரிதாபமாகி போச்சு. எனக்கு இருக்கிறது சின்ன வீடு. ஓகே, பண்ண முடியாது. ஆனால் என் வீட்டு முன்னாடி ஒரு வேக்கண்ட் இடம் இருக்குது. ஒரு ஜஸ்ட்டு மேலே ஒரு ஷீட்டு மாதிரி போட்டு வச்சுருக்கிறேன், இந்த தார் ஷீட்டு. ஓகே. மரப்பில்லை. ஓகே. நான் என்ன பண்ணேன், அவன்கிட்ட சொல்லி, வாப்பா எழுச்சி வா, என் வீட்டில் வந்து படுத்துக்கோ, இனிமேல் நீங்கள் இருக்கோம், நான் அங்கே வந்து படுத்துக்கோன்னு கூப்பிட்டேன். வந்தாங்க. சொன்னேன், எப்பா மரப்பு கிரப்பு இல்லை, ஆனால் மழை கிழ வந்தால் பிரச்சனை இல்லை, பிரச்சனை இல்லை, பூச்சி போட்டு வராது, ஏன்னா நல்ல தர நல்லா இருக்கு. ஓகே, அது இருக்கு. கூடிய சீக்கிரத்தில் உனக்கு ஒரு மரப்பு போட்டு கொடுத்துறேன், ஒரு ரூம் மாதிரி ஆக்கி கொடுத்துட்றேன். சரி. இதே மாதிரி ஷீட்டு வச்சேன். சரி. ஆனால் இப்போதைக்கு இங்கே தங்கிக்குவேன். அவன் சந்தோஷமாக தங்கிட்டான். பாத்ரூம் கீத்ரூம்லாம் எங்களுக்கு தான். நாங்கள் யூஸ் பண்ணுறோம், ஏன்னா ஒரே பாத்ரூம். சரி. நாங்கள் யூஸ் பண்ணுற டாய்லெட் பாத்ரூம் தான் அவங்க யூஸ் பண்ணோம். பண்ணாங்க, அங்கே தான் இருந்தாங்க. 8 வருஷம் இருந்தாங்க. 8 வருஷம் இருந்தாங்க. ஆனால் இதில் என்னென்ன முக்கியமான காரியம், ஒரு 4 மாதம் கழிச்சு இந்த ஆளுக்கு ஒரு விதமான சிக்னஸ் வந்தது. சரி, ஒரு சாதாரண ஜரமாக இருக்கும்னு நினச்சிக்கிட்டு என் மனைவி நர்ஸ், அவங்க மாத்திரை மருந்து கொடுத்தாங்க. சுகம் ஆகலை. அது என்ன ஆச்சுன்னா, நாளுக்கு நாள் ஆள் ரொம்ப வீக்காகி டவுன் ஆகிக்கிட்டே போகிறான். ரொம்ப, அதாவது மரணத்துக்கு இழுத்துக்கிட்டு போகுது, நல்லா தெரியுது கிட்டத்தட்ட. அப்போ அங்கே மிஷன் ஹாஸ்பிட்டல் இருக்குது, ஹோல்ஸ்வர்த் மெமோரியல் மிஷன் ஹாஸ்பிட்டல் இருக்குது. அந்த டைரக்டர் எனக்கு ரொம்ப க்ளோஸ். என் ஊழியத்தை குறித்து அவருக்கு தெரியும். என்னை குறித்து அவருக்கு ரொம்ப ஒரு பெருமை. நல்ல ஒரு உருப்படியாக செய்கிறேன்றது ஒரு நல்ல எண்ணம் அவருக்கு. அதனால நான் டைரக்டர் ஆஃபீஸுக்கு நான் எப்பயும் போவேன். அவர் ஆஃபீஸில் யாரும் தடப்போ, ஏன்னா எல்லாருக்கும் தெரியும். சரி. நான் அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அவர் ரூமுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. சரி. நல்ல ரிலேஷன்ஷிப்பு. நான் போனேன், டாக்டர் இந்த மாதிரி ஒரு ஆள் இருக்கு, என்ன ஏது தெரியல, என் வீட்டில் தான், நான் ஹாஸ்பிட்டல் குவார்ட்டர்ஸ் அது, அங்கே தான் தங்க வச்சிருக்கிறேன். நான் அவுட்டி சொல்கிறேன், இங்கே என் குவார்ட்டர்ஸ் எங்கள் வீட்டில் தான் தங்குறான் டாக்டர். என்ன நாட் அலோடாக இருந்தாலும் அவர் அளவு ஒன்றும் கண்டுக்கல. ஏன்னா என் மினிஸ்ட்ரியை பற்றி அவருக்கு தெரியும், அதை பற்றி பேசிக்கல. அதனால தான் தைரியமாக நானும் அவர்கிட்ட சொன்னேன். தங்கிட்டு இருக்கிறான். திடீர்னு இன்னும் சிக்னஸ் வந்துருச்சு. என் மிஸ்ஸஸ் என்னவோ மாத்திரை மருந்து கொடுத்தாங்க, எதுவும் ஒர்க் அவுட் ஆகலை. ஆனால் டே பை டே ரொம்ப டிட்டீரேட் ஆகிட்டு போகிறான். என்ன தெரில, பயமாக இருக்குது, கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியுமா? தாராளமாக கொடுக்கலாம் பார்க்க சொல்லுங்கள். போனால் அவுட் பேஷண்ட்டாக போனால் பிளட் ரிசல்ட்லாம் எடுத்தாங்க, பிளட்டு யூரியன் அது இதெல்லாம் எடுத்தாங்க, டெஸ்ட் பண்ணாங்க. இது பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே ரிசல்ட் தரேன்ட்டாங்க. அடுத்த நாள் டைரக்டரே என்னை கூப்பிடுறாரு. நான் ஒரு ஊழியத்தில் இருக்கிறேன், என்னை கூப்பிடுறாரு. எப்படி உங்களுக்கு இவனை தெரியும், எங்கேருந்து கூப்பிட்டு வந்தீங்க
அப்படின்னு அவர் டீட்டெயில் கேட்குறாரு. எல்லாத்தையும் சொல்றீங்க நீங்க, எல்லாத்தையும் கேட்குறாரு. சொல்றீங்க எல்லாத்தையும் சொல்ல நான் பொதுவா என்ன ஏது தெரியலப்பா, இவங்க பேக்ரவுண்டு, இவங்க யாரு என்ன ஏது ஒண்ணுமே தெரியாது. நட்ரோட்டில் படுத்துருந்தாங்க, எனக்கு பரிதாபமா இருந்தது. கணவன் மனைவி நட்ரோட்டில் ஒரு ப்ரைவேசி இல்லாமல் எதுவும் இல்லாமல் படுத்து கிடக்குறாங்களே அப்படின்னு சொல்லி இங்கே எத்தாந்து வச்சோம் டாக்டர். அவ்வளோதான், வேற எதுவும் எனக்கு தெரியாது. சரி என்ன செய்ய போறீங்க? என்ன செய்யறது, அவங்களுக்கு ஒரு நல்ல இது கிடைக்கிற வரைக்கும் நான் வச்சுக்கிட்டு தான் இருக்கணும். நான் இது பண்ண எப்படியோ அவங்களுக்கு ஒரு 2 ஆத்மாவுக்கு ஹிந்துக்கள், அவங்க 2 பேரும் 2 ஆத்மாவுக்கு சத்தியம் கொடுத்த மாதிரி இருக்கும்ல, அவங்க கிறிஸ்துவ ஏற்றுப்பாங்கல்ல. நான் அந்த நோக்கத்தில் தான் கொண்டு வந்தேன், வேற எதையுமே நான் பார்க்கல. யாரு என்ன குலம் கோத்திரம் அது இது நான் ஏத்தையும் பார்க்கல. 2 ஆத்மான்னு பார்த்தேன், அவ்வளோதான். 2 ஆத்மா கடவுளை தெரிஞ்சுக்கோன்னு பார்த்தேன், கொண்டு வந்துட்டேன். என்னை பற்றி அவருக்கு நல்லா தெரியும். அதனால அவரு சரி ஒன்று சொல்கிறேன், கொஞ்சம் தைரியமாக இருந்துக்குங்கன்னாரு. என்ன 4th ஸ்டேஜ் HIV-ன்னாரு. 4th ஸ்டேஜ். என்கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி அவருக்கே டவுட் வந்து அவர் மனைவியும் அவங்க டெஸ்ட் எடுத்துட்டாங்க. அந்த அம்மாவும் 4th ஸ்டேஜ். இது இவரோட அந்த அம்மாவுக்கு ஜாஸ்தியா இருக்குது. 2 பேரும் சிவியர் இதுன்னு. அடுத்து நான் கேட்டேன், சரி டாக்டர் அதை பற்றி ஒன்றும் இல்லை, எனக்கு ஒரு சின்ன கேள்வி இருக்குது, அதுக்கு மாத்திரம் எனக்கு பதில் சொல்லுங்க போதும் அப்படின்னு. என்னங்க? சரி, இவங்க எப்படி இருந்தாலும் என்னை வீட்டை விட்டு போக போகிறது இல்லை, இங்கே தான் இருக்க போகிறாங்க. 4th ஸ்டேஜோ இன்னும் லாஸ்ட் ஸ்டேஜோ அது எதாக இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் எனக்கு ஒரு டவுட், இது ஏதாவது தொத்துமா? எப்படி இது வந்து தொத்தும்? தொத்துற இதை குறித்து ஏதாவது பயம் இருக்கா? தொத்தும், ஆனால் பயப்பட வேணாம் அப்படின்னாரு. இல்லை சரி தொத்தும், எப்படி தொத்தும்? பிளட்டு டச்சா, ஸ்வெட்டு, எச்சில், இல்லை பாடியிலே எந்த செக்ரிகேஷன் இருந்தாலும் அதுகள் மூலமாக ஏதாவது தொத்துமா? இல்லை அவங்க இருக்கிற இடம், சாப்பிட்ற குடிக்கிற பொருட்கள், தட்டு, டம்ளர், எதுவுமே நீங்கள் பயப்பட வேண்டாம். ஸ்வெட்டோ எச்சிலோ வேற எந்த செக்ரீஷனோ இல்லைன்னா அவங்க தொடருது, அவங்க டவல், அவங்க யூஸ் பண்ணுற டவல், அவங்க யூஸ் பண்ணுற துணிமணி எதுனாலையும் தொத்தாது, சுத்தமாக தொத்தாது. நீங்கள் பயப்பட வேணாம். ஒரே ஒரு முறையில் தான் தொத்தும், ஃப்ரெஷ் பிளட். அவங்களுடைய ஃப்ரெஷ் பிளட் உங்களுடைய ஃப்ரெஷ் பிளட்ல கான்டாக்ட் ஆச்சுன்னா தொத்தும். அவ்வளோதான், தொத்திச்சுன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நோ டெலிவரன்ஸ், கியூரே கிடையாது. ஃப்ரெஷ் பிளட் இது பண்ணக்கூடாது. இப்போ நம்ம அடிபட்டுருக்கு, அவங்க அடிபட்டு ரத்தம் வருதுன்னா அவங்க தொட்டக்கூடாது. தொட்டக்கூடாது இல்லை, அந்த ரத்தம் நம்ம காயத்தில் படக்கூடாது. அதுதான் சொல்கிறேன். தொடலாம், இங்க ரத்தம் இருக்குது, இங்க தொடலாம். இல்ல அந்த ரத்தத்துக்கு பேண்டேஜ் போடலாம், கிளவ் போட்டுக்கிட்டு. இங்க ஒரு காயம் இருக்கு, அந்த காயத்துல அந்த ஃப்ரெஷ் பிளட், அந்த பிளட் வந்து ஒரு 2-3 செகண்ட்ஸ் ஆச்சுன்னா வேஸ்ட். ஓ, அந்த ஃப்ரெஷ் பிளட். ஆமா, அந்த 2-3 செகண்ட்ஸ்ல அந்த கிருமி செத்துடுது. அதுக்கு மேற்பட்டு ரத்தம் கொஞ்சம் திக்காகலாம், கொஞ்சம் காயலாம், கொள்ளலாம், ரத்தம் ஒரு வேளை படலாம், ஆனால் நோ ப்ராப்ளம். ஓகே, ஃப்ரெஷ்ஷாக அப்படியே கான்டாக்ட் இருந்ததுன்னா, ஃப்ரெஷ் பிளட் டு ஃப்ரெஷ் பிளட் கான்டாக்ட் இருந்ததுன்னா அப்போ தான் அந்த டிசீஸ் தொத்தும். அந்த பிளட் வந்துருச்சு, கீழே இருக்குது, அவ்வளோதான், அது யூஸ்லெஸ் பிளட்டு. அந்த கிருமியை செத்து போச்சு. ஓகே, அதுக்கு மேல்பட்டு பயம் இல்லை. அந்த கிருமியை அந்த ரத்தத்தை தொடச்சி எடுத்தாலும் நம்மளுக்கு பயம் இல்லை, பயம் இல்லை, தொத்தாது.
எனக்கு கிளியர் அட்வைஸ் கொடுத்துட்டாரு. நீங்கள் என்ன முடிவு எடுத்தீங்க? தென் ஓகே டாக்டர் நான் வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு 2வது ரிக்வஸ்ட் அவருக்கு கொடுத்தேன். சரி இப்போ இப்படின்னு இருக்குதுன்னா அவனுக்கு இந்த மாதிரி அடிக்கடி வரும். அப்படி வந்ததுன்னா அவனுக்கு ட்ரீட்மெண்ட் வேணும், எனக்கு கொடுக்க முடியாது. ஹெச்ஐவி மெடிசன்ஸ்லாம் அதில் இந்த ஸ்டேஜ் உள்ள மெடிசன்ஸ்லாம் வெரி காஸ்ட்லி, வெரி காஸ்ட்லி. என்னால் சாதாரண மருந்தே வாங்க முடியாது, இந்த மெடிசன் வாங்க முடியாது. அவனை எப்படியா பாதுகாக்கணும். அந்த சிக்னஸ் ஒன்ஸ் இன் 6 months வரும்பொழுது ஒரு 4 days ஹாஸ்பிட்டலைஸ் ஆகணும், மெடிசன் கொடுக்கணும், க்யூர் ஆகிடுவான். அடுத்த 6 months இருப்பான், அப்புறம் திரும்பி வரும். இப்படியே ரொட்டீனாக போகும். மெடிசன் இதெல்லாம் இல்லைன்னா தான் சாகுது. அதனால தான் எய்ட்ஸ் பேஷண்ட் சாகுறாங்க. மெடிசன் சாக மாட்டாங்க, சாகுறாரு. 8 வருஷம் தானே, 8 வருஷம் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா அதுக்கப்புறம் இருந்திருப்பான். நான் வெளிநாட்டு போயிட்டேன், பார்த்துக்க முடியல, பார்த்துக்க ஆள் இல்லை. நான் இருக்கிற வரைக்கும் பார்த்துக்கிட்டேன். நான் வந்த பிறகு அவனுக்கு ட்ரீட்மெண்ட் அவைலபிள். ஏன்னா நான் டாக்டர்கிட்ட கேட்டேன், டாக்டர் பர்மனண்ட்டாக ஆக்கி வைங்க, உங்களுக்கு இந்த கிறிஸ்டியன் ஆர்கனைசேஷன்றதுனால ஏழைங்களுக்கு அவங்களுக்கு இவங்க நிறைய ப்ரோக்ராம்ஸ் வச்சுருப்பீங்க, அந்த ப்ரோக்ராமில் இவனை சேர்த்து விட்ருங்க, ஏதாவது பண்ணுங்க. அதனால நீங்கள் இருக்கிறீங்களோ இல்லையோ, நான் இருக்கிறனோ இல்லையோ, இவனுக்கு வந்துன்னா போய் படுத்துக்கணும். ரெக்கார்டு அங்கே இருக்குது, சிஸ்டமில் பார்த்தா இருக்கும். எந்த டாக்டரு எந்த டைரக்டரு யார் வந்தாலும் இவனுக்கு ட்ரீட்மெண்ட் கிடைக்கும். சூப்பர், அப்படி செஞ்சுருங்க. செஞ்சுட்டாரு. ஸோ அவனுக்கு ரெகுலராக நான் போயிட்ட பிறகு கூட கிடச்சிது. இருக்காரா இப்போ? செத்துட்டான். அதனால தான் 8 வருஷம்ன்றேன். அவங்க ஒய்ஃப் 2 பேரும் செத்துட்டாங்க. ஏன்னா நான் இருக்கிற வரைக்கும் ட்ரீட்மெண்ட் மாத்திரம் இல்லை, மாரல் சப்போர்ட் இருந்தது. நாம வந்து எந்த பாகுபாடு பார்க்காம என் பாத்ரூமை அதுலேயும் ஒரு லேடி யூஸ் பண்ணணும்னா பார்த்துங்க கஷ்டம்தான். ஏன் லேடின்றேன், அவங்களுக்கு மந்த்லி பீரியட்ஸ் வரும். ஓகே, நிறைய காரணங்கள் இருக்கு. அப்போ அங்கே ஏன் பாத்ரூம் தான் யூஸ் பண்ணணும். என் மனைவிக்கு ரொம்ப அச்சிருப்பு, ஒத்துக்கல. நர்ஸ் பெரிய போராட்டம் பண்ணாங்க, பெரிய ரகலை பண்ணாங்க. பட் ஆனால் அவ்வளோ உதவி செய்ய காரணம் என்ன? ஃபர்ஸ்ட் குருட்டு நம்பிக்கை. அந்த பாயிண்ட்டுக்கு தான் சொல்கிறேன். பெரிய போராட்டம், எவ்வளோ பெரிய போராட்டம்னா அவ்வளோ போராட்டம் எங்கள் வீட்டில். நான் முடியாதுன்ட்டேன். சரி நீ சொல்கிறத கேட்டு நான் செய்கிறேன்னா அனுப்பிச்சிடுறேன், சந்தோஷம். இதை தூக்க மாட்டேன். நான் மேடையில் ஏறி பிரசங்கம் பண்ண மாட்டேன். இயேசுவை விசுவாசி, மரணத்தை ஜெயிக்கலாம், அதை செய்யலாம், இதை செய்யலாம், பிரசங்கம் பண்ண மாட்டேன். நான் என் காரியத்தில் காட்ட முடியல. ஆனால் வேதத்தை வச்சுன்னு புல்பிட்டில் ஏறி பிரசங்கம் பண்ண பொய். நான் பொய் பிரசங்கியா இருக்க விரும்பல. நான் பிரசங்கம் பண்றேன்னு நெசமா இருக்கணும், தைரியமா பேசணும், உண்மையா பேசணும். தெளிவா பேசிட்டீங்க. ஆனாலும் கேட்கல. என் அப்பா அம்மா அண்ணன்மாரு தம்பி அக்கா எல்லாரையும் கூப்பிட்டோம். பெரிய கும்பல் திடீர்னு வீட்டுக்கு வந்துருச்சு. எல்லாம் பயங்கரமா சாமி, பெரிய ஊழியக்காரன் உலகத்தில் அதுவா இதோ எல்லாம், எல்லாரும் விசுவாசிகள், எல்லாரும் விசுவாசிகள், கத்தோலிக்க ரட்சிக்கப்பட்டவங்க. ஆனா இந்த மாதிரி பேசுறாங்க. முதல்ல அனுப்பிச்சே காலி பண்ணி ஆகணும், அவங்க இருக்கக்கூடாதுன்னு. நான் அவங்களுக்கு சொன்னேன், சரி நீங்கள் சொல்கிறது நான் கேட்குறேன். ஓகே. ஆனால் நான் ஒரு ஊழியக்காரனா பைபிளை தூக்கிட்டு மேடையில் ஏறி பிரசங்கம் பண்ண மாட்டேன். என்னுடைய சொந்த தொழிலுக்கு போயிடுறேன். விசுவாசியாக இருப்பேன், ஆலயத்துக்கு போவேன். துண்டு ரெண்டுன்னு பேசிட்டீங்க. ஆமாம், விசுவாசியாக இருப்பேன், ஆலயத்துக்கு போவேன். ஆனால் ஒரு பாஸ்டராக இருக்க முடியாது, பாஸ்டராக இருக்க மாட்டேன். ஏன்னா நான் பிரசங்கம் பண்ணணும். அப்போ பாஸ்டர் என்ன சொன்னாங்க, ஆன்டி என்ன சொன்னாங்க? இல்லை, எல்லாருமே வந்து இதுக்கு எதிர்ப்பு தான். அதை தாண்டி தான் செஞ்சீங்க. ஆமாம், கடைசி வரைக்கும் எதிர்ப்பு தான். இதுதான் அந்த நம்பிக்கை. ஆமாம், குருட்டு நம்பிக்கை. குருட்டு நம்பிக்கை. ஓகே. இருந்தால எய்ட்ஸ், அதனால உங்களுக்கான பலன் என்ன பாஸ்டர்? எவ்வளோ பார்த்தீங்க, அதனால உங்களோட பலன் எங்களுக்காக நான் கேட்கிறேன். என் குடும்பத்துக்கு நிரூபிச்சு காட்டினேன். சரி,
என் சபை மக்கள் அத்தனை பேரும் பார்த்துட்டு இருக்கிறாங்கல்ல, ஒரு முன்மாதிரியை பார்த்துட்டு இருக்காங்கல்ல. எந்த நேரத்திலையும் நிறைய பேருக்கு உதவி செய்யணுன்ற ஒரு சூழலை உருவாக்கி கொடுத்தீங்க. அது மாத்திரம் இல்ல, என்னுடைய முக்கிய பாயிண்ட் அதே கிடையாது. விசுவாசத்தினால ஜெபத்தினால நடக்கும். ஏன்னா நிறைய கர்த்தருடைய பிள்ளைங்க இதை பாக்குறாங்க, டிவில சாட்சியா, அவங்களுக்கு இது ஒரு பெரிய பலனா இருக்கும். அதனாலதான் சொல்றேன். இப்போ 4th ஸ்டேஜ் எய்ட்ஸ் பேஷண்ட், கணவன் மனைவி 2 பேரு என் வீட்டுல இருக்கிறாங்க. 8 வருஷம். என் பொண்ணு அப்போ 1.5 வயசு குழந்தை. என் பொண்ண அந்த பொம்பளை தான் தூக்கி வச்சுக்கிட்டு ஊட்டும், சாப்பாடு ஊட்டும். நாங்க சாப்பிட்ற தட்டு, நாங்க குடிக்கிற டம்ளர் தான் அவங்க குடிப்பாங்க. வேற வைக்க மாட்டேன், வைக்க கூடாதுன்ட்டேன். தைரியம் தான் பாஸ்டர், வைக்க கூடாதுன்ட்டேன். நான் சாப்பிட்ற தட்டில் அவங்க சாப்பிடுவாங்க. யாரு என்னன்னே தெரியாது, ரோட்ல இருந்து வந்தவங்க. என்ன ஆண்டவர் வித்தியாசம் பார்க்கல, நானும் பார்க்க மாட்டேன். நான் ஏன் பார்க்கணும்? சூப்பர் பாஸ்டர், ரொம்ப ஆச்சரியமா இருக்கு உங்க சாட்சி. என்ன அவர் பார்த்தாருன்னா நான் பார்க்கணும். என்ன அவர் எதுலையுமே பார்க்கலன்னும் போது, எந்த நிலையில எப்படி இருந்தாலும் அவர் என்னை ஏத்துக்கிட்ட பொழுது நான் ஏன் அடுத்தவங்களை ஏத்துக்கிறதுக்கு தயங்கணும்? ஓகே, எனக்கு மாத்திரம் அவர்கிட்ட இருந்து வேணும். ஆனா நான் செய்ய மாட்டேன்னு சொன்னா தவறு இல்லையா? நியாயம் இல்லையா? அப்பதானே அவர் எனக்கு இன்னும் அதிகம் செய்வாரு. நான் மாத்திரம் அவர்கிட்ட இருந்து எல்லாத்தையும் வாங்கிக்கணும். ஆனா நான் செய்யறதுல குறைவா செய்யறேன்னு சொன்னா ஒரு நேரம் செய்வாரு, அடுத்த நேரம் நீ திருட்டு பைய, உனக்கு நான் செய்ய மாட்டேன், என்கிட்ட இருந்து நீ வாங்கிக்கிற, ஆனா நீ செய்ய மாட்டேங்கிறிய. இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். என்கிட்ட இருந்து நீ வாங்கிக்கிற, நீ கொடுக்க மாட்டேங்கிறிய. அவர் கொடுன்றாரு. இலவசமா நீ என்கிட்ட இருந்து வாங்கிக்கிட்ட, இலவசமா கொடுன்றாரு. நான் கொடுக்க மாட்டேன்னா இல்ல, வேதத்துல இதெல்லாம் இருக்குதுன்னு பெரிய பெரிய வாக்கு தத்துவங்களை வச்சு ஜெபம் பண்ணா செயல்முறையில செஞ்சு காட்டணும். அதான எபிரேயர்ல சொல்றாரு, கிரியையோட கூடிய விசுவாசம் தான் உண்மையான விசுவாசம், கிரியை இல்லாத விசுவாசம் செத்த விசுவாசம். ஆமென். சோ இதை நான் முழுமையா நம்புறேன். ஆமென். அதனால அதன்படி வாழணும்னு நினைக்கிறீங்க. ஏன்னா பிரசங்கி. ஓகே, நான் விசுவாசியே விசுவாசியும் அப்படிதான் இருக்கணும், பிரசங்கி தான் அப்படி இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. விசுவாசியும் அப்படித்தான் இருக்கணும். கடவுள் நம்புற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளையும் அப்படிதான் இருக்கணும். எனக்கு ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா வச்சுக்கிட்டேன், நான் பிரசங்கியா இருக்கிறேன், மேடையில் ஏறி பிரசங்கம் பண்ணணும், தைரியமா உன்னை அடிக்கிறேன்னா தைரியமா அடிக்கணும். என்ன கேட்கிற 10 பேரு 100 பேரு கேள்வி, நீ யாரையான்னு அவங்க மனசுல நினைச்ச கூடாது. இவரும் இப்படி செய்யறாருப்பான்னு நினைக்கணும். இவர் சொல்றாருன்னா செய்யறாரு, நெசம்னு நம்பணும். இல்ல நாங்க இவர் பெருசா பேசாரு, இவர் பத்தி எனக்கு தெரியும், இவர் எப்படியாப்பட்டவன்னு எனக்கு தெரியும், உட்காந்து நினைச்சுன்னு இருப்பாங்க. கண்டிப்பா. அப்போ நான் பேசுறதுல என்ன பிரயோஜனம் இருக்கு? அதனாலதான் நான் ஊழியத்துக்கு வர மாட்டேன், ஊழியம் செய்ய மாட்டேன். சூப்பர் பாஸ். அதனாலதான் பைபிளை தூக்க மாட்டேன், பிரசங்கம் பண்ண மாட்டேன், விசுவாசியா உட்காந்துக்கிறேன். சௌக்கியமா போச்சு. அதுக்கு அவங்க என்ன ஆன்டினா சொன்னாங்க? அது ஒத்துக்கல, ஆனா கூடாது. அதே ஒத்துக்கல, இதே ஒத்துக்கல, அதெல்லாம் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு பயம், அவங்களால நான் ஊழியக்காரன் வேலையை விட்டுட்டேன்னா கடவுள் அவங்கள கணக்கு கேட்பார்ல. இப்ப நான் போல, அவங்களால போறேன். நீங்க இதை சொன்னீங்கன்னா நான் இதை விட்டுறேன். ஸோ இப்போ அவங்களுக்கு பயமா இருக்கு, ரசிக்கப்பட்டவங்க இல்லையா, பயமா இருக்கு. அதனால சரின்னு சொல்ல, அதெல்லாம் வேணாம், ஆனா இவங்களை அனுப்பிச்சுடு. நான் அனுப்ப மாட்டேன், இதையும் தூக்கிறேன். இருந்தாங்க. நான் அந்த இடத்தை விட்டு போன 3 வருஷம் கழிச்சு இறந்தாங்க. கவனிப்பு இல்லை.
அவங்க ஏற்கனவே பயங்கரமாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, மனதளவிலையும் உடம்பளவுலையும். இப்போ நான் போயிட்ட பிறகு என்கிட்ட அனுபவிச்ச அந்த அன்பு, அந்த அரவணைப்பு எல்லாத்தையும் பார்க்குறாங்க. உண்மையாக அவங்களுக்கு உதவி செய்து வேலையெல்லாம் வாங்கி கொடுத்தேன். ஆமாம், 8 வருஷம் என் வீட்டில் இருந்தாங்க, நான் அவங்களுக்கு சோறு போடல, வேலை செஞ்சாங்க, நான் வேலையை வாங்கி கொடுத்தேன். ஒரு கோழி பண்ணையில் 2 பேருக்கு, கனவு மனைவி 2 பேருக்கும் அங்கேயே வேலை வாங்கி கொடுத்தேன். வேலை செஞ்சுக்கிட்டு காசு பணம் சம்பாதிச்சாங்க. அதுலேயும் அவங்க பழப்பு பார்த்துக்கிட்டாங்க. என் வீட்டில் இருந்தாங்க, நான் அவங்களுக்கு எந்த விதத்திலும் துணிமணி வாங்குறது, சோப்பு இது வாங்குறது, தங்க இடம் கொடுத்தீங்க, வேலையை வாங்கி கொடுத்தேன். அவங்க பழிச்சுக்கிட்டாங்க. சாகர வரைக்கும் அந்த வேலை இருந்தது. கண்டிப்பாக. ஆனால் அந்த அன்பு இல்லை, அதனால அவங்களால நீடிச்சு வாழ முடியல, சமுதாயத்தில் நிற்க முடியல. ஜனங்களுக்கு தெரிய வந்துருச்சு இல்லை, அப்போ எல்லாரும் ஒதுக்கி வைக்கிறாங்க. கேள்வி ஒதுக்கி யாரும் சேர்க்கல, யாரும் இது பண்ணல. அப்போ மனசு உடைஞ்சிருது இல்லையா? ஒரு மனுஷனுக்கு மனசு உடைஞ்சிருச்சுன்னா எல்லாம் உடைஞ்சிரும். ஜீவிக்கிறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். எவ்வளோ சாப்பிட்டாலும் ஒட்டாது. மனசு நொந்து போய் இருக்கும்போது பிரியாணியே 3 வேளை சாப்பிட்டாலும் ஒட்டாது, ஒட்டவே ஒட்டாது, அப்படியே போயிடும். அப்போ என்ன, ஏற்கனவே வியாதிப்பட்டவன், அதுக்குனால 3 வருஷம்தான் ஜீவிச்சான், இறந்துட்டான். 2 பேரும் இறந்துட்டாங்க. எனக்கு தகவல் சொன்னாங்க, நம்ம சபை ஜனங்க தான் சொன்னாங்க. சொன்னேன் நான் அங்கே, யோ விட்டுறாதீங்கயா, செத்துட்டான்னு சொல்லிட்டு விட்டுறாதீங்க, அனாதை போன மாதிரி விட்டுறாதீங்க, தயவு செய்து எதையும் பார்க்காம, ஐயோ அந்த அந்த தண்ணி கிண்ணி இதெல்லாம் பார்க்காத, எதுவும் ஒட்டாது, கொஞ்சம் நல்ல அடக்கம் பண்ணிடுங்க. பண்ணாங்களா? சூப்பர் பாஸ். கண்டிப்பாக நிறைய காரியங்கள் எங்களோடு கூட பேசுனீங்க. இதன் மூலமாக ஜனங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க பாஸ்டர்? ஜனங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, உங்கள் சாட்சி சொன்னீங்க, அப்புறம் இந்த சம்பவம் வந்து ரொம்ப உயிர்மீட்சி சம்பவமாக இருந்துச்சு. ஆமாம், ஏன்னா ப்ரேயர் வந்து உண்மையாகவே இப்படி தான் இருக்கணும். ஆமாம், ஒருத்தவங்களுக்கு பிரயோஜனமாக நம்ம இருக்கணும். பிரயோஜனமாக இருக்கிறது மாத்திரம் இல்லை, அவங்களுக்கே கூட பிரயோஜனமாக இருக்கணும். என்னன்னா, வாயும் இருதயமும் ஒன்று சேரணும். அது தேவனிடத்தில் நமக்கு நன்மையை கொண்டு வர வழியை உருவாக்கும், தானால கொடுக்கும். ஆமென், ஆமென், ஆமென். வேற எதுவுமே வேண்டாம். ஆமென். இதுல சொல்லியிருக்கிறாரு, இது சத்தியம். இது எல்லா கிறிஸ்தவங்களும் நம்புறாங்க இது சத்தியம்னு. ஆனா இங்க வரல, இதுல இருக்கு, இதுல இருக்கு, இதுல இருக்கு, இங்க இல்ல. மூளை அறிவுல இது இருக்கு, வாயில இருக்கு, இருதயத்துல இல்லை. இல்ல, இருதயத்துல இப்ப வரணும். அது இருந்தால்தான் இது நடக்கும், ஆமென். இல்லைன்னா நடக்காது. அவங்க எவ்வளோ பெரிய ஊழியக்காரன்னு சொல்லிக்கிட்டு ஒரு பெரிய காணிக்கை எடுத்து போய் கொடுத்துட்டு ஜெபம் பண்ணிட்டு வந்தாலும் ஒரு பிரயோஜனம் இல்லை. அந்த ஊழியக்காரன் ஜெபம் இல்லை, இவங்க வாழ்க்கை, இவங்க நம்பிக்கை செய்ய விடாது. எவ்வளோ பெரிய ஊழியக்காரன் ஜெபம் பண்ணாலும் இவங்களுடைய விசுவாசம் நம்பிக்கை குறைச்சலா இருக்கிறதுனால நடக்காது. அந்த ஊழியக்காரன் ஜெபம் பண்ணிட்டு இருப்பாரு கையை வச்சு, இங்க மனசுக்குள்ளார நான் தான் பரவாயில்ல, முடிஞ்சா பரவாயில்ல, என்ன அங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு, ஒன்றும் நடக்க போறதில்ல. அவரு நீ இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு என்ன நம்ப மாட்டேங்கிற அப்படின்னுட்டு அவர் கிரியை செய்ய மாட்டேங்கிறாரு. வாயும் மனதும் ஒருமனப்படும் பொழுதுதான் எல்லாம் நடக்கும், தேவனுடைய கிரியை நடக்கும். வாயும் மனதும் ஒருமனப்படாமல் இருக்கும் பொழுது நம்ம கிரியை செயல்படும், அது நஷ்டத்தை தான் கொடுக்கும். ஆமா, உலகத்துக்கிட்ட ஓடுவோம், நண்பன்கிட்ட ஓடுவோம், பேங்க்கு கிட்ட ஓடுவோம், டாக்டர்கிட்ட ஓடுவோம், அங்கே இங்கே ஓடுவோம், வேலை நடக்காது. ஏன்னா நம்ம ஓட ஆரம்பிச்சிட்டோம்னா நீ ஓடுன்னு அவர் உட்காந்துடுவாரு. புரியுது. நம்ம ஓடாம சொல்லிட்டோன்னு உட்கார்ந்தோம்னா அவர் ஓடுவாரு, நமக்காக அவர் ஓடுவாரு.
தேவனை நமக்காக வேலை செய்ய வைக்க முடியும். வேலை செய்வார். நம்ம ஆண்டவரை ரொம்ப கம்மியா எடை போட்டு வச்சிருக்கிறோம். கண்டிப்பா பாஸ்டர். நமக்காக ஓடாடி வேலை செய்யறதுக்கு ரெடியா இருக்கிறாரு. ஏன்னா அவர் நம்முடைய தகப்பன், நாம் அவருடைய பிள்ளைகள்ன்ற உறவு முறையை கொடுத்தது அவர். நாம் இல்ல. அதை பயன்படுத்தலாம். கண்டிப்பா தகப்பன் பிள்ளைக்கு ஓடுவான். ஆமென். உங்க பிள்ளைக்காக நீங்க ஓட மாட்டீங்களா? கண்டிப்பா ஓடுவேன். நமக்கு மரணமே வந்தாலும் ஓடுவோம்ல. பிள்ளைதான் முக்கியம், நான் போனா பரவாயில்லன்றோம்ல. உலகமே அதுதான் சொல்லுது. பொல்லாதவரோட நாமளே இப்படி இருக்கும்போது நல்ல ஈவை. அவரு நான் உண்டு தகப்பன்றாரு. தகப்ப ஓடுறதுக்கு ரெடியா இருக்கும்போது இல்ல இல்ல நீங்க உட்காருங்க நான் ஓடுறேன்னா ஓடு. நீயே ஓடி ஆடி ஓய்ந்து என் மட்ட மறுபடியும் கேளு. இல்லையே, அதுக்குள்ள வேலை முடிஞ்சிருதே, நட்டம் வந்துருதே, வியாதி முத்திருதே, பிரச்சனை முத்திருதே. புரியுது. பிள்ளைய கோட்டை விட்டுறோமே. இதானே இன்னைக்கு விசுவாசிகளுடைய குடும்பங்கள்ல பிரச்சனை. கடன் தொல்லை, வியாதி, பிள்ளைகள் தொந்தரவு, கணவன் மனைவிக்குள்ளார ஒரு மனப்பாடு இல்லை, கணவன் பிரச்சனை, இப்படி நிறைய பிரச்சனை இருக்கு. கண்டிப்பா இதுக்கு தீர்வு காண முடியாம அலைஞ்சு தெரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. இதுல ஒரே ஒரு ஜபம், ஒரு விசுவாசம் உட்காந்துட்டோம்னா முடிஞ்சதுக்கு அதை 10 நிமிஷத்துல. ஆமென். அப்படிதான் நான் அமெரிக்காவுக்கு போனேன். ஆமென். அல்லேலூயா. அப்படிதான் அமெரிக்காக்காரனா எனக்கு ஓட விட்டேன். சரித்திரத்துல நடக்காது. ஆனா ஜெபிக்கிறவங்களுக்கு நடக்கும். விசுவாசிக்கிறவங்களுக்கு நடக்கும். ஜெபிக்கிறவங்க இல்ல, ஜெபம் வாயில விசுவாசிக்கணும், மனசு ரெண்டும் ஒருபாடப்படணும். ஆமா. ஆமென். ஜெபிச்சா அது சர்வசாதாரணமா நடக்குது. ஜெபத்துக்கு குறைவே இல்லை. ஜெப நேரம் கொடுத்தீங்கன்னா ஆலயத்துல ஐயோ காதுக்கு இனிமையான வாக்கு தத்தங்களை கேட்கலாம். அவ்வளவு வாக்கு தத்தங்கள் வரும். சில நேரத்தில் நம்மளுக்கே கூட அந்த வாக்கு தத்தம் மறந்துருக்கணும் அவங்க சொல்லுவாங்க. எல்லாத்தையும் சொல்லி ஜெபம் பண்ணுவாங்க. ஆனால் வாழ்க்கையில நன்மைகள் இல்லை இல்ல. கண்டிப்பா ஃபர்ஸ்ட் நிறைய காரியங்கள் இந்த நாள்ல நம்ம எபிசோட் டைமே முடிட்டோம்னு நினைக்கிறேன். அப்படியா? அந்த அளவுக்கு அவ்வளோ அழகா தேவன் நம்மோடு கூட இடைப்பட்டார். நீ சொன்ன ஒவ்வொரு சாட்சியின் அடையாளமும் பார்க்கிற ஜனங்களுக்கு மறுபடியும் நீங்க சொல்ற மாதிரி வாயின் வார்த்தை இருதயம் எல்லாம் ஒன்று சேர்ந்து தேவனை நோக்கி அவர் கதவை தட்டும் அப்படின்றத ரொம்ப தெளிவா அழகா வாழ்ந்து நீங்க காமிச்சிருக்கீங்க. உங்க வாழ்க்கையில நடந்ததும் எங்களுக்கு அதாவது ஆதாரபூர்வமா இருக்கு. கண்டிப்பா இதை பார்க்கறவங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்கும்னு நினைக்கிறேன் பாஸ்டர். கண்டிப்பா தொடர்ந்து இன்னும் நிறைய பேச போறோம். நிறைய சாட்சிகள் இருக்கு. இதே சாட்சிகள். ஆமென். இதே போல இதே மாதிரி சாட்சிகள், நம்ப முடியாத சாட்சிகள், ஆனா இன்னைக்கும் நடக்குது. ஆமென். கண்டிப்பா பாஸ்டர். அதை ஒண்ணு ஒண்ணா நான் சொல்லுவேன். கண்டிப்பா பாஸ்டர். கண்டிப்பா இது ஜனங்களுக்கு முன்னாடி வைப்போம். ஆமா. ஏன்னா அவங்களோட விசுவாசத்துல வளர்றதுக்கு, ஜெபத்துல வளர்றதுக்கு, தேவன் உறுதியா நிக்கிறதுக்கு ஒரு பெரிய உதவியா இருக்கும். தேங்க்யூ பாஸ்டர். தேங்க்யூ சோ மச். இந்த அருமையான தருணத்தை நீங்க தந்து எங்களுக்கு இவ்வளவு நேரம் ஜெபம் டிவி நேயர்களுக்கு உங்க சாட்சி சொன்னதுக்கு ரொம்ப நன்றி பாஸ்டர். தேங்க்யூ சோ மச். எப்படி இருந்துச்சு இந்த நேர்காணல் உங்களுக்கு? ரொம்ப பிரயோஜனமா இருக்கு. கண்டிப்பா ஜனங்களுக்கு ரொம்ப. ஏன்னா எனக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா எத்தனையோ ஆயிரம் லட்சம் கோடி ஜனங்க கேட்குறாங்க. கண்டிப்பா பாஸ்டர். ஒரு 100 பேர் ஆசீர்வாதம் பெற்றாங்கன்னா நான் போய் உழைக்காம ஆசீர்வாதம் பெறாங்கல்ல. கண்டிப்பா இங்க வசதியா உட்காந்துக்கிட்டு ஏசி ரூம்ல உட்காந்துக்கிட்டு அவங்க ஆசீர்வாதம் பெறாங்களே, இதை விட எனக்கு ஒரு நன்மை எங்க கிடைக்கும்? கண்டிப்பா. அதனால பெரிய ஆனந்தம். கண்டிப்பா. ஆமா. தொடர்ந்து பேசலாம். நிறைய காரியங்களை ஜனங்களுக்கு முன்னாடி வேறொரு தேவ மனிதரோடு அவங்க வாழ்க்கை நடந்த சாட்சிகளோடு உங்களை சந்திக்கிறேன். தொடர்ந்து ஜெபம் டிவியோடு இணைந்திருங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.